பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கிட்ட வந்து இந்த வெள்ளரி தோட்டம் இப்போ இவரோட காயப்பம். வணக்கம் அண்ணன். சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இப்போ தோட்டம் செய்து இருக்குல்ல இதுக்கு மட்டையில்? 2 வருஷம் 2 வருஷம் வச்சுருங்க. இதுக்கு முதல்ல நீங்க வந்து என்ன வேலை செய்றீங்க? தோட்டம் தான். இதுக்கு இந்த மாதிரி தோட்டம் தான். இப்போ வந்து வெள்ளரி வைக்கிறேன்னா என்னென்ன செய்யணும்? அது அந்த ஒழுங்குமுறையை நீங்க சொல்லுவாங்க. உழவணும், உழுது போட்டு கிடங்கெடுக்கணும், உரம் வைக்கணும், உரம் வச்சுக்கு மண் எடுத்து மூடணும். பிறகு பாருங்க, அவர் வந்து தண்ணி கொண்டு வராரு, எப்படி ஊத்துறாருன்னு சொல்லி பாருங்க. எப்படி ஊத்துறாருன்னு சொல்லி பாருங்க. ஒரு இதாக ஊற்றி கொண்டு வர குத்தனை ஊத்துனா உள்ளுக்கு குத்தனை வந்துருமேண்ணே, ஓட்ட மாதிரி வந்துருமேண்ணே. அதுக்காண்டி தான் நீங்கள் எப்படி ஊத்துறீங்க பாருங்க. அப்படியே நீட்டாக ஊற்றி கொண்டு போகிற இஞ்சால ஊற்றியாச்சு. நீ வந்து அப்படியே மற்ற பக்கம் போகிற ஒரு பாத்தின் லைனுக்கு பாருங்க. உடைய ரோஸாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது, பகுத்தறியும் உங்களுக்கு பாருங்க. இப்படி தான் வந்து காணப்படும். அது சமயம் இந்த லைன் இது ஒரு நேர் இருக்கு பாருங்க. இதுலேயே ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இதே நீளம் தெரிகிற மாதிரி அதுலேயே ஒரு நீளம் தெரியுது பாருங்க. அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு இப்படியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேற வந்து சந்திரன் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ வச்ச கத்தரிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க. இதான் வந்து அவர்கிட்ட பட்டை. இது மஞ்சள் வந்து இப்படி மஞ்சள் கேனில் வந்து செய்திருக்கிறேன். இப்படியும் வச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி அலுமினியம் இதுலேயும் வச்சிருக்கிறேன் பட்டை. நீங்களாம் அந்த பனம் பட்டை பாய்க்கிறோம் இல்லையா? பனம் பட்டை இப்போ இல்லையே. ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு அங்கீழா வந்து நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி வந்து வைக்கணும், மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளரி வந்து வச்சுக்கொண்டு நிற்கணும் பாருங்க. வேறு வந்து நிசாந்தன் தோட்டத்துக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறோம். அவர் வந்து இன்றைக்கு வந்து வெள்ளரிக்கு வந்து ஃபுல்லாக வந்து நேற்று வந்து உழுது இன்றைக்கு வந்து கிடங்கடிச்சு உரம் போட்டு மேல ரவி விதியல் வந்து நட போகிறார். அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கு அவரோட கதைக்க போகிறோம். இது வந்து வெள்ளரி சம்மந்தப்பட்ட வீடியோ தான். வேறு ஃபுல்லாக வந்து பாருங்க, ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து வெள்ளரிக்கு வந்து இப்போ வந்து உரங்கள்லாம் போட்டு மூடி வந்து பாத்தி மாதிரி பிடிச்சி விட்டு கிடாக்கு. இது வந்து பெருசாக தெரியாது பாருங்க. அவர் வந்து இப்போ முன்னுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உரங்கள் போட்டிருக்கிறார் பாருங்க. என்ன உரம் போட்டிருக்கிறீர்கள்? ஜீவன் ஜீவன் என்ற ஒரு உரம் போட்டிருக்கிறாராம் பாருங்க. இப்படி இந்த கலர்ல தான் வந்து இருக்கு ஜீவன் என்ற உரம். இப்படித்தான் இருக்கும். நீலமும் ரோஸ்மா. இது வந்து நீல கலர். கடியில ஒரு ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். அஞ்சு பாருங்க. இதுல வந்து துரத்தை பார்க்க தெரியும் பாருங்க. உடைய ரோஸாவும் இருக்குது, நீளமாவும் இருக்கு, பார்க்க தெரியும் உங்களுக்கு பாருங்க. இப்படிதான் வந்து காணப்படும். அது சமயம் இந்த லைன் இது ஒரு நேர் இருக்கு பாருங்க. இதுலயே ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இதே நீளம் தெரிகிற மாதிரி அதுலேயே ஒரு நீளம் தெரியுது பாருங்க. அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு இப்படியும் கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் இப்படியும் ஒரு 2, 3, 4 எத்தனை அடி இடவழி? 4 அடிக்கு 4 அடி இடவழி வரும். 4 அடி வரும். இதுல இருந்து இந்த தூரத்துக்கு வந்து 4 அடி. இது வந்து போட்டு மூடியாச்சு. இந்த சைட் ஃபுல்லாக வந்து போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து இப்போ ஜீவன் போட்டிருக்கிறார். உரம் வந்து இதுக்கு வந்து போட்டு கிடாக்கு. நீல கலர் ரோஸ் கலராக தெரியுது, பார்க்க தெரியும். இப்போ இஞ்சாலையெல்லாம் அப்படி தான் போட்டு ஃபுல்லாக வந்து போட்டு தான் கிடக்குது. அதே சமயம் இஞ்சாலையும் பாருங்க. இதுக்கே வந்து அதே மாதிரி தவறங்கள் வந்து போட்டு கிடக்கு. இப்போ இவராம் வந்து வெள்ளரி வைக்கிறார். பார்த்தீங்கன்னால தெரியும், இவராம் வந்து வெள்ளரி வைக்கிறார் பாருங்கோ. இவற்ற சாரை தான் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது. இது வந்து நேற்று உழுதாது. இப்போ வந்து அவர் வந்து வெள்ளரிக்கு வந்து இது உரம் போட்டதை நீங்கள் மூடுறியல். இப்போ மூடிக்கொண்டு வாரியல் பாருங்க. அண்ணன் வந்து உரம் போட்டதை வந்து இப்படி மூடுறாருன்னு சொல்லி பாருங்க. அதில் இருக்கிற அந்த வைக்கல் எல்லாம் எடுத்து போட்டு எப்படி மூடுறாரு பார்த்தீங்கன்னா தெரியும். அள்ளி அப்படியே உரத்துக்கு மேலே போடுவார். அப்போ விதை எப்போ தாக்குறது? இப்படியே தாக்கணும், பின்னிருந்து தாக்கணும். எல்லாத்துக்கும் இப்படி போட்டு உரத்தை மூடி போட்டு கடைசியாக விதை தாக்க போறியா? தண்ணி ஊற்றி போட்டு தான் தாக்கணும். ஈரம் நின்றா தான் அந்த நல்ல அந்த உரம் வந்து சூடு தானே பாருங்க. இப்படி தாக்குறாருன்னு சொல்லி உரம் வந்து சரியான சூடு தானே. அப்போ அதுக்கு வந்து அவர் வந்து இப்போ வந்து போட்டு உடனே மூடிக்கொண்டு நிற்கிறார். மூடிட்டு இதுக்கு தண்ணி வாக்கணுமா, பட்டையெல்லாம் கொண்டு வந்துருக்கிறார் பாருங்க. அப்படியே நீட்டாக தண்ணி போட நீ கையால் பாத்தி மாதிரி பிடிச்சி விட. சரி வாங்க பட்டி அப்படியே நேருக்கு பார்ப்போம் என்னென்ன எங்கான முடியிருக்காருன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து அந்த ஜீவன் வந்து போட்டுட்டார், உரம் வந்து போட்டுட்டார். எல்லா இடத்துலையும் வந்து உரம் வந்து போட்டுக்கிறாரு.
அந்த சிலதுகள் வந்து போட்டு போட்டு அப்படியே மூடிக்கிறாக்கு. இங்கே பாருங்க இப்படி இது வந்து லேமசர் உழவு. இது வந்து ஃபுல்லாக வந்து லேமசர் உழவு. என்ன சொன்னால் நடுவயலுக்கு வந்து இப்போ வந்து மிஷினல் கொண்டு இல்லாதானே, அப்போ அதால் வந்து லேமசரெல்லாம் வந்து உழுவணும். அதுக்காண்டி தான் வந்து இப்போ எல்லாம் லேமசரெல்லாம் நேற்றெல்லாம் மண்ணை வந்து பதப்படுத்தி இன்றைக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்து இப்போ வந்து வெள்ளரி விதையை வந்து தாக்குறதுக்கு வந்து இன்றைய தயாராகி கொண்டு இருக்கிறார். பாருங்க எல்லா இடம் வந்து தாட்டு மூடி பாருங்க அதை பாத்தி மாதிரி பிடிச்சி கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜலையெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படித்தான். எல்லா இடம் வந்து பாத்தி மாதிரி வந்து பிடிச்சாச்சு ஃபுல்லாகவே. பாருங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பாத்தி மாதிரி பிடிச்சி கிடக்கு. எல்லா இடமே வந்து பிடிச்சாச்சு. அவர் வந்து பட்டை கொண்டு வந்துருக்கிறார். பாருங்க தண்ணி வந்து கிணறு வந்து பக்கத்துலேயே இருக்கா, பிரச்சனை இல்லை அவருக்கு. இது வந்து பட்டை வந்து கொண்டு வந்துருக்கிறார். பட்டை தண்ணி போத்தல் இது வந்து இதான் வந்து அந்த வெள்ளரி விதை பாருங்க. அது வந்து போன வருஷம் இப்போ வெள்ளரியில் வச்சுருந்தா அது இந்த விதையில் வந்து நல்ல விதையாக பார்த்து எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். இதே நீங்கள் ஏபிசி வழியை வேண்ட நல்ல விதை தான். ஆனால் வந்து இப்போ எங்கள்கிட்ட குறைய விலைக்கு வேண்டி தான் வந்து அதை வந்து கூடின விலைக்கு வந்து தருவினோம். ஏபிசியில் தர விதையல் பாருங்க வேற்ற தரதான் தவிட்ட மகன் பேர் இஞ்சால பாருங்க. இந்த கிணத்துல தான் இதுக்கு வந்து கத்தரி வச்சிங்கன்னா இந்த கத்தரி இருக்கிற கிணத்துல தான் வந்து இந்த தண்ணி இதெல்லாம் வந்து தண்ணி அள்ளி அதுக்கு வந்து நீ வாக்கணும். இந்த பக்கத்தரைக்கு வந்து வாக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரனை வந்து இப்போ தண்ணி அள்ளி பட்டையால் வந்து தண்ணி அள்ளி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார். அப்படியே பாருங்கோ தண்ணி அள்ளி பார்க்குறார். அவர் வந்து கத்தரி வச்சிருக்கிறார். சந்திரனை கத்தரி வச்சிருக்கிறார். அவர் வந்து தண்ணியில் தண்ணி அள்ளி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார். தண்ணி அள்ளி அப்படியே ஒரு கண்டு கண்டா அவர் வந்து இப்படி தயாரப்பட்ட வச்சிருக்கையில் அவர் வந்து இப்படி மஞ்சள் டீ பண்டில் வெட்டி வந்து அதுக்கு வந்து தடியை ஊண்டி தடியை குத்தி அதெல்லாம் வந்து பட்டை மாதிரி செய்து அதில் வந்து தண்ணி வந்து கொண்டு ஊற்றி கொண்டு இருக்கிறார். பாருங்க இது வந்து பக்கத்தில் சுந்தானை என்ற தோட்டம். நேற்று போன காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுந்தானை வந்து சுந்தானையை காட்டியிருப்பேன். அவர்கிட்ட தான் தர அவர் வந்து எல்லாம் நீட்டாக்கி போட்ட தரையை. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அவர்கிட்ட தரையை பக்கத்தில் தான் கத்தரிக்கு 2 பக்கம் கத்தரி, ஒரு சைடில் வெள்ளரி. பாருங்க இப்படி இதான் வந்து அந்த இடவழின்னு சொல்கிறது. இப்போ இந்த இடவழியில் தான் வந்து அவர் வந்து இங்கே வச்சு கொண்டு வர பாருங்க. பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்திரன் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ அவர் வச்ச கத்தரிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார். பாருங்க இதான் வந்து அவர்கிட்ட பட்டை. இது மஞ்சள் வந்து இப்படி மஞ்சள் கேனில் வந்து செய்திருக்கணும். இப்படியும் வச்சிருக்கணும். அதே மாதிரி அலுமினியம் இதுலேயும் வச்சிருக்கணும் பட்டை. நீங்களாம் அந்த பணம் பட்டா பாவிக்கிறோம் இல்லையா? பணம் பட்டை இப்போ இல்லையே. இப்போ குறைவன எல்லாரும் மறி வந்துட்டு இது லேசான வேலை. வெட்டி போட்டு கரைச்சல் ஏன்னா இப்போ பாருங்க அவர் வந்து பட்டியால வந்து இப்போ தண்ணி வாக்க போகிறார். பாருங்க கத்தரிக்கு இதான் வந்து அவர்கிட்ட கத்தரி கண்டுகள். பாருங்க சின்ன சின்ன கண்டுகள் இதுலாம் நிற்கிது. இப்போ தான் அவர் வந்து இப்போ வச்சுட்டு இருக்கிறார். நாளைக்கு வந்து கத்தரிக்கு வந்து கிண்ட போகிறாராம். அதாவது வந்து வேர் வந்து மூச்சு விட்டு இப்போ வேர் நல்லா மூச்சா போகணும் தானே, அதுக்காண்டி வந்து கத்தரிக்கு வந்து கிண்ட போகிறாராம். பாருங்க இவர் தான் வேறு சந்திரன் என்னன்னு தர ஃபுல்லாக வந்து இப்போ புல்லு எல்லாம் முளைச்சிக்கிடாக்கு கிண்டி போட்டு அப்படியே சாரி கொண்டு வர இதே மாதிரி பக்கத்து தர மாதிரி வரும். அப்படியே பக்கத்து தர மாதிரி வந்தோடனே பிறகு பாத்தி ஆட்டி தண்ணீர் வைக்க வேண்டியதான். இதான் வேலை என்று சொன்னால் ஒவ்வொரு காணொலியிலேயே நான் ஒவ்வொருக்கா வரைக்கும் வந்து ஒவ்வொரு தடவை ஒன்று செய்து ஒன்று நிற்பினா. அதால் இந்த முறை வந்து நான் வந்து வெள்ளரியை தான் மெயின் பண்ணி வந்தது. இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து வெள்ளரி தான். வெள்ளரியை மெயின் பண்ணி வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு தரையும் கேட்டு எனக்கு வந்து தோட்ட அனுபவம் குறைவு. அந்த வீடியோக்கள் செய்ய வலிக்கிட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு தோட்டம் செய்யணும்னு ஆசை. அதில் வந்து நான் இந்த முறையெல்லாம் குத்தாக்கு தரையெல்லாம் எடுத்து நெல்லெல்லாம் பேச்சிருக்கேன். இந்த முறை தான் புதுசாக ட்ரை பண்ணான். நெல்லெல்லாம் பேச்சு இந்த முறை அறுவடை செய்தேன். இப்போ உளுந்து பேச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க அந்த அண்ணன் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொண்டு போகிற பாருங்க. இப்போ வந்து விதையல் வந்து இன்னும் 3 இலை உரத்தை போட்டு மூடி போட்டு பாத்தி மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு வந்து இப்போ பட்டையால் வந்து தண்ணி ஊற்றி கொண்டு போகிற பாருங்க இப்படி ஊற்றுறாருன்னு சொல்லி இஞ்சாலையெல்லாம் வந்து ஊற்றிட்டேன். பாருங்க அந்த கிணத்துல வந்து அழுறார். இப்போ அவர் வந்து பட்டைக்குள்ள அப்படியே வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே இதுக்கு வந்து இப்படியே ஊற்றப்படுது. அதுவும் இப்போ நாங்கள் வந்து ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு இதாக ஊற்றணும். அவர் ஊற்றுற வந்து வாங்க பார்ப்போம்.
பாருங்க அவர் வந்து தண்ணி கொண்டு வராரு, எப்படி ஊத்துறாருன்னு சொல்லி பாருங்க, எப்படி ஊத்துறாருன்னு சொல்லி பாருங்க. ஒரு இதாக ஊற்றி கொண்டு வர குத்தனை ஊற்றுனா உள்ளுக்கு குத்தனை வந்துருமேண்ணே, ஓட்ட மாதிரி வந்துருமேண்ணே, அதுக்காண்டி தான் நீங்கள் எப்படி ஊற்றுறீங்க பாருங்க. அப்படியே நீட்டாக ஊற்றி கொண்டு போகிறேன், எஞ்சால ஊற்றியாச்சு. நீ வந்து அப்படியே மற்ற பக்கம் போகிற ஒரு பாத்தின் லைனுக்கு அப்படியே ஊற்றி கொண்டு வர. சரி பாருங்க எப்படி ஊற்றுப்படுதுன்னு சொல்லி இப்படிதான் வந்து பட்டையால தண்ணி ஊத்துறாது. பார்த்தீங்கன்னால தெரியும், இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பட்டையால வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறோம். அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உழவு இயந்திரம், அதாவது வந்து லேண்ட் மாஸ்டர்னு சொல்லுவேன் தானே, இந்த லேண்ட் மாஸ்டரால் வந்து இப்போ வந்து உழுது ஒன்றைக்கணும். அதை வந்து இப்படி சின்ன சின்ன உடுகளை வந்து நாங்கள் வந்து உழுவுறதுக்கு கையால் சாடுற நேரம் வந்து சில பேர் வந்து இப்போ வயது போட்டு தானே அவையிலால் இப்போ வந்து சாரி கொண்டு நிற்கலான்னு சொன்னாலும் அவையில் வந்து இப்படி உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி அவன் இதை வந்து இலகுவாக்கினோம், வேலையை வந்து இலகுவாக்கி கொள்ளினா. இப்போ அங்கே அதே சமயம் இப்போ நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க அந்த வெக்கல் வந்து கூட்டி குவிச்சு கொண்டு வைக்கணும். பாருங்க வெக்கெல்லாம் கூட்டி குவிக்கணும். அங்கால வந்து நிறைய பேர் சாரி கொண்டு நிற்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து இந்த வெள்ளரி தோட்டம் இப்போ இவரோட காயப்பம். வணக்கம் அண்ணன், சொல்லுங்க. நீங்கள் எத்தனை வருஷமா இப்போ தோட்டம் செய்து இருக்குல்ல இதுக்கு மட்டையில்? 2 வருஷம் வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க? தோட்டம் தான், இதுக்கு இந்த மாதிரி தோட்டம் தான். இப்போ வந்து வெள்ளரி வைக்கிறேன்னா என்னென்ன செய்யணும், அது அந்த ஒழுங்குமுறையை நீங்கள் சொல்லுவாங்க. உழவணும், உழுது போட்டு கிடங்கெடுக்கணும், உரம் வைக்கணும், உரம் வச்சுக்கு மண் எடுத்து மூடணும், பிறகு தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றி இப்போ உடனே வந்து விதை நடலாமா இல்லை விட்டு நடணும்? உடனே நடாதான். எத்தனை நாள் முளையலும்? 4 நாள் முளையணும். 4 நாளில் முளையலும். இப்போ வெள்ளரி பூக்குறாக்கு வந்து எவ்வளோ காலம் வேணும் பூத்து காய்க்க? 1 மாதம் வேணும். 1 மாதத்துல வந்து வெள்ளரி வந்து முழுமையாக பூத்து காய்க்கும். இப்போ வெள்ளரி செய்கிற ஆளை வந்து இப்போ அதிகமான லாபம் கிடைக்குமோ ஒரு அளவான லாபம் கிடைக்குமோ? ஒருக்கா 180 மித்தனான், 100 ரூபாய் மித்தனான், 20 ரூபாய்க்கும் போனது தானே? 50 ரூபா தான் போனது. 50 ரூபா போயிடும். அதுக்கு முதல் தான் 20 ரூபா போனது அந்த கொரோனா நேரத்தில். இப்போ 50 ரூபா தான் கடைசியில் போனது. 180 மித்தனான், 180க்கும் வித்தனீங்க. 100 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, ஒவ்வொரு விலைக்கு போய் கொண்டு இருந்தது. அப்போ இப்போ வெள்ளரி செய்கிறபடியா வந்து அந்த காலம் வந்து அதிகமாக தேவைப்படுமோ இல்லை வந்து அது 3 மாதம் பயிரானே இப்போ செலவுக்கேற்ற இல்லை லாபம் கிடைக்குமோ? பிரச்சனை இல்லை. அப்போ வெள்ளரி வந்து செய்கிறதால இந்த நட்டம் வந்து ஏற்படாது. ஒழுங்கா செய்தால் எல்லாம் வந்து நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து இப்போ சொல்கிற இதன்படி இப்போ வந்து நீங்கள் வந்து இவர் சொன்ன முறையை வந்து பின்பற்றி செய்வீங்களா இருந்தால் நட்டம் வந்து ஏற்படாது. இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து அண்ணன் தோட்டம் தான். வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வந்து வெள்ளரி விதை வந்து நடப்புறார். பாருங்க எப்படி நடுறாருன்னு சொல்லி. ஒன்றுக்கு எத்தனை விதை நடுறீங்க? 5 விதை நடுறோம். நீங்கள் 5 4 அப்படி நடுவீங்க. பாருங்க இதில் வந்து 4 இடத்த போட்டுருக்காரு, இந்த 5ஆவோட நடுபடுது. இப்படியே சும்மா ஊண்டி விட்டா சரி. அப்புறம் தண்ணி ஊற்றணும். விதை நட்டா அப்புறம் திருப்பியும் ஊற்றணும் தண்ணி. இது அந்த கீட் தானே வரும், அதுக்காண்டி இன்றைக்கு இல்லை நாளைக்கு. எத்தனை நாளைக்கு அப்படி தொடர்ந்து ஊற்றி கொண்டு இருக்கணும் தண்ணி? 1 நாளைக்கு ஊற்றி கொண்டே இருக்கணும். பாருங்க இப்படித்தான் வந்து ஊன்றது விதியல். இப்போ வந்து உரம் போட்டுட்டு அப்புறம் வந்து இப்படியே விதியை வந்து நட்டு கொண்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும். நிசாந்தன் தோட்டம் தான். இப்போ 4 இடத்தை இப்போ 5ஆவது நட்டுட்டார். இப்போ வந்து அங்கால போகிறார். அங்கே அடுத்த பாத்திக்கம் வந்து நட போகிறார். பாருங்க தொடர்ந்து அவர் வந்து நட்டுக்கொண்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு லைனில் அப்படியே வந்து ஒரு இது வந்து இப்போ அமத்தின் அடையாளம் இருக்கிறபடியா மாறுபடாதானே? ஒரு லைனில் நீங்கள் நட்டுக்கொண்டு வரபடியா மாறுபடாது. இனி ஊற்றாக்க பாதிச்சு ஊற்றணும், குத்தனை ஊற்றக்கூடாதுண்ணே. விதை வந்து வெளியில் வந்துடும். அதுக்காண்டி இப்போ வந்து அவர் சொன்ன இல்லை மக்கள்கிட்ட நீங்களானே தண்ணி வந்து விதை நட்ட அப்புறம் வந்து திருப்பி கிண்டோணும். கண்டு வளர்ந்தோண்ணே வேற ஒரு இப்படி மேலடக்கிற புல்லுகள் இதுகள் கஞ்சல்கள் என்ன எடுப்பியல் கிண்டி எடுக்கணுமே. அது எத்தனை நாள் கிண்டுவியல்? கட்டுக்கொடியில் வர கிண்டி எடுக்க சரி. பாருங்க இப்போ இந்த எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து விதை வந்து நட்டுட்டார். பாருங்க ஒரு லைன் ஃபுல்லாக நட்டுட்டார். முதலாவது லைன் ஃபுல்லாகவே வந்து நட்டுட்டார்.
இப்போ அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து 5 இதை வந்து ஊண்டி இருக்கிறார் பாருங்க. இப்போ அடுத்த வந்து அடுத்த பாத்திக்கும் வந்து ஊண்டி கொண்டு இருக்கிறார். நாளும் ஊண்டலாம். தண்ணி ஊத்தா விட்டா நாளைக்கு மூண்டலாம். ஊத்தாடி ஊத்துனா இன்றைக்கே உண்டணும். தண்ணி வந்து இந்த பாத்திக்கு வந்து இப்போ வந்து உரத்தை போட்டுட்டு மூடி விட்டுட்டு தண்ணி ஊத்தாட்டி வந்து நாளைக்கு மூண்டலாமா. இதே தண்ணி ஊத்தினா வந்து இன்றைக்கு வந்து உடனே வந்து ஊண்டணும். என்று சொன்னா வந்து உரம் வந்து உள்ளுக்கு தண்ணி போக வந்து கரைஞ்சிருந்தேன் மண்ணோட சேர்ந்துருவேன். தண்ணி போனோன்னா வந்து உரம் வந்து மண்ணோட வந்து சேர்ந்து கரைஞ்சிடும். அப்போ அதால வந்து இன்றைக்கே நட்டாதான் வந்து அது வந்து அதுக்குரிய சரியான விடை வந்து கிடைக்கும். அப்படியே வந்து சரியான இது வந்து கிடைக்கும், பலன் வந்து கிடைக்கும். இப்போ அதுக்கான வந்து உடனே வந்து ஊண்டணும். பாருங்க அடுத்த லைன் வந்து ஊண்டி கொண்டு இருக்கிறார். இப்படியே இது வந்து ஃபுல்லாக கிடாக்கு. இந்த ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றி இப்போ வந்து 3 லைனுக்கு வந்து தண்ணி 4 லைனுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன். 4 அப்படி ஒரு லைன், இது ஒரு லைன், இப்போ இவர் ஊன்ற வந்து 2வது லைன், அதுக்கு பிறகு 3 4 லைனுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன். அந்த 4 லைனுக்கு வந்து இப்போ இவர் வந்து இதை வந்து ஊண்டிட்டு அப்புறம் மிச்சத்துக்கு ஊற்றிட்டு திருப்பி வந்து ஊண்டுவேன். இப்போ நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் தான் அவர் வந்து வெள்ளரி விதை அப்படி நடுறது என்ன மாதிரின்னு கேட்டுனாங்க. அதை வந்து உங்களை தெரியப்படுத்தணும்டாக்கான வந்து இப்போ அவர் வந்து எங்களுக்கு வந்து நகர் செய்து காட்டுறார். இப்போ வேறு தரம் வந்து இப்படி இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ கேட்டோன்னு வந்து ஒரு தரம் வந்து செய்து காட்ட மாட்டோம். சில பேர் வந்து செய்து காட்டினா சில பேர் சொல்லிடும் அமை பொறுங்கோ வாரம் பிறகு செய்வோம் உண்டு. வேறு வந்து ஒன்றுமே பஞ்சிப்படாமல் உடனே வந்து எங்களுக்கு வந்து வெள்ளரி விதையை நட்டு காட்டுங்க இருக்கானோன்னு உடனே வந்து செய்து காட்டுறார். பாருங்க படப்படம் நட்டு கொண்டு இருக்கிறேன். 5 ரத்தம் நடுபடுது. இப்போ 5 விதை நட்டா சில விட 3 முளைக்கும், சில 4 முளைக்கும், சில விட 5 முளைக்கும். மிஜம் பிடுங்களா அவனை மிஜம் இல்லாத நட்டு விடுறது பிடிங்கன்னா நல்ல வேணா காயும் கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்காண்டி கொடி கணக்கு காய்க்க வராது. குறை இப்போ கொடி வந்து 5 நின்றாலாம் கணக்கு நின்றாலாம் வந்து வந்து குறைவாக காணப்படுமா. அதனால் வந்து எப்போவுமே வந்து இப்போ ஒரு 5 கண்டு முளைச்சா வந்து 2 கண்டை பிடுங்கி விடணுமா, 3 கண்டு தானே நிற்கணுமா. வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் என்று சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.